முருகன் கோவில் சிலையின் சிறப்பு. முருகனின் சிலை நவபாஷணத்தால் சித்தர்களால் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. நவபாஷணம் எனப்படுவது 9 வகையான நஞ்சு பொருட்கள் சேர்ந்தது. இந்த நவபாஷண சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த சிலை சிறிது பழுதுபட்டு இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்பது மிக சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. போகரின் வரலாற்றின்படி போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவார். இவர் நவபாஷண முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவல்தான். அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டி இருந்து வந்த நிலையில் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம், வில்லை போன்ற மருந்துகளை அளித்து நோயை குணப்படுத்தி வந்துள்ளார். போகரோ நவபாஷணம் கொண்டு செய்த வில்களை தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்துள்ளார். அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரம் மக்கள் குணமடைந்து வந்தனர். ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர். இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருவோர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாகும்.